அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட சஹர் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் சிக்கன வச்சு ஒரு கிரேவி மாரி தான் செய்ய போறேன். இது ரொம்ப சிம்பிள் செய்றது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராவே இருக்கும். அதுக்கு நான் ஒரு பேன வச்சு கடலை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் ரொம்ப பொடியா கட் பண்ணிட்டேன். ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ்ல. அது லைட்டா ஒரு கண்ணாடி பதம் வந்த அப்புறமா ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கு தக்காளி 4 வெங்காயம் எடுத்தேன்னா ஒரு 3 தக்காளி ரொம்ப பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கனும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பாத்திரம் பத்தலன்னு நான் வேற பாத்திரத்துல மாத்திக்கிட்டேன். இப்போ இதுல மசாலாலாம் ஆட் பண்ண போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது நல்லா 2 வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஆட் பண்றேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரப்போது. இப்போ நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு சைடு வேகட்டும். அந்த டைம்ல நான் தேங்காய் ஒரு 2 தேங்காவும் ஒரு 10 முந்திரி போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி இதுல ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா குழம்பு நல்லா ரெடியாகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மேல கஸ்தூரி மேத்தி தூவிட்டேன். இந்த கஸ்தூரி மேத்தி தான் இதற்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷா நான் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். இது செம்ம சாஃப்டா இருக்கும் இந்த சப்பாத்தி. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை